ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன், நான் உங்கள் வேலவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் இவ்வளோ கேஃபை நான் விட்டதில்லை. சரி, ஏதோ ஒரு சேஞ்சஸ்க்காக நாமளும் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மண்ணுக்குள்ளே அந்த மஞ்சள் ஃபுல்லாக முளைச்சி மேலே வந்துருச்சு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஓப்பனாக சொன்னால் அது வாட்டர் சோர்ஸ் ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. நைட்டு வரும்போதே மலையில் நனைஞ்சின்னு வர மாதிரி ஆகிடுச்சு. ஓகேங்களா, அழகாக வந்துட்டு நாம்ளும் காலையில் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு நடந்துகிட்ருக்கோம். அந்த காட்சிகளை தான் நீங்களும் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. லைவான்னு சொல்ல முடியாது, எடிட் பண்ணி போட்டுருவேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள்லேயே வெங்காயம் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதையும் பார்த்திங்கன்னா விட்டா இன்னும் ஒரு 4 மழை அடிச்சிச்சின்னா அழிவிடும். அதையும் கிட்டத்தட்ட விளைஞ்ச கண்டிஷன் தான், அதையும் போட வேண்டிய நிலமை வந்துருச்சு. சரிங்களா, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த வயலில் ரோஸ் நட்டுருக்கோம். இந்த அப்டேட்ஸ்லாம் வந்திருக்காது, ஏன்னா நானே ஊரில் இல்லை, கவர் போட்டு நட்டு வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படியே வந்தால் நம்ம வழக்கம் போல் இருக்கக்கூடிய மரம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு போட்டு அறுவடை முடிஞ்சு வயலை வந்து கரும்பாக தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு 30 டேஸ் ஒரு வேலையை கண்டினியூவாக செஞ்சுட்டு இந்த வேலையில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, சேனலில் பார்த்தீங்கன்னா 1,62,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கிறவங்க ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சேர்ந்தவங்க மட்டும்தான். இதில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் மோஸ்ட்லி வந்து கவ்வை பற்றி, அடுத்து சின்ன சின்ன நம்ம தோட்டத்தில் இருக்கிறத மட்டும்தான் போட்டுங்க. அது இல்லாமல் நாம் வந்து வெளியில் எங்கேயும் போய் எடுக்க கிடையாது. நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் இது வரைக்குமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு சிலதை லேர்ன் பண்ணி வேறு எதனா வீடியோஸ் பார்த்து அது மாதிரி கற்றுக்கிட்டும் நம்ம நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிற வரைக்கும் தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபரும் இருக்கீங்க. இன்றைக்கும் வீடியோ போட்டால் ஒரு 500-1000 பேர் பார்க்குறீங்க. ஓகேங்களா, அதுதான் ரியாலிட்டி. பட் நம்மளால் வந்து கண்டென்ட் அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா ப்ரொஃபஷ்னல் உழவன் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் ஓரியண்டாக வீடியோவும் போட்டுட்டு நம்மளோட வந்து கண்டென்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் பண்ண முடியல. அதனால் நம்ம அக்ரிகல்ச்சரை பற்றி புதுசாக லேர்ன் பண்ணி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கலான்னு நான் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு ஒரு இன்ட்ரோவாக தான் இந்த பதிவு இருக்குது. சரிங்களா, வீடியோஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளோட ரெடி பண்ணிவிட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட கண்டினியூவாக கொடுக்க முடியுது. நம்ம ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு அதை கொஞ்சம் காப்பாற்றிடலாம். பட் இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோக்கள் கொஞ்சம் ஓரியன்டாக சின்ன சின்ன ஃபார்மிங் ஆர் அக்ரிகல்ச்சரில் எந்தெந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் பசங்க, அடுத்து இந்த காலேஜ் கைஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க தான் மணிக்காக வெளியில் போய் ஜாப் தேடுறதாகட்டும் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. நம்ம வளர்ந்து வரக்கூடிய நம்மளை மாதிரி சின்ன சின்ன பசங்க அவங்ககிட்டருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாகவே டெவலப்மெண்ட்டுன்றது இருக்கும். அதனால் அவங்களுக்காக சின்ன சின்ன ஏர்னிங் எப்படி நம்மளால் எடுத்துக்க முடியும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் இல்லை மற்றபடி நம்மளோட டிஜிட்டல் மீடியாவில் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இப்போ இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு அமௌண்ட் வரும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு மாதம் விட்டு வருது. நம்மளோட யூடியூப் இன்கம்மை பற்றி இதில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு 9,000 ரூபா வரும். என்ன காரணம்னா நம்ம வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஒரு 3 மாதத்துக்கான தொகை தான் இது. ஏன்னா நம்ம ரொம்ப கேஃபாய் நம்ம வீடியோவே போடாமல் விட்டுட்டோம் ஜாப்பு போயிட்டு. அதனால் கண்டினியூவாக நம்மளுக்கு ஏர்னிங்ஸும் வந்து கட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் நம்ம வந்து கண்டினியூவாக ஏர்னிங்ஸ்ன்றது எடுத்தோம். நம்மளோடையும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஒரு இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்க முடியல. பிகாஸ் நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட டார்கெட் அப்படின்றது நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இவ்வளோ நாள் நம்மளோட டார்கெட் என்பது உண்மையாக சொன்னால் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நான் ஓயாமல் உழைச்சேன். அது வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தேன். சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சு அடித்து முடித்தேன். அது முடிச்சுட்டு நம்மளுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி என்ன ஆகிடுச்சுன்னா, ஏன்னா நம்மளுக்கு மற்றபடி இந்த அக்ரிகல்ச்சர்லேயே இருந்தனால இந்த தண்ணி பிரச்சனை அதெல்லாம் போட்டு ரீசன் சொன்னால் ரீசன் சொல்லிட்டே இருக்கும். தப்பு ஃபுல்லாக எனக்கு தான் சாரி. இதுக்கு மேலே நம்மளோட டார்கெட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நோக்கி இருக்கும். உங்களுக்கு தேவையானது கொடுத்தா எனக்கு தேவையானதை நீங்கள் கொடுப்பீங்க. கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே இருக்கும். ஓகேங்க, நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸாக சொல்லிட்டேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை அடிக்கணும். அதனால் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக்கையும் போட்டு விட்ருங்க. இதெல்லாம் கட்டாயமாக நடந்தே தீரும். ஏன்னா ஒரு கோல் இல்லைனாலே ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் போகுது. இந்த கோலுக்கான டார்கெட் பார்த்திங்கன்னா 1 மில்லியன்றது ரொம்ப அதிகம் தான். நம்ம ரொம்ப குறுகியலாம் இல்லை, சின்ன சின்ன அப்டேட்ஸ்னால் நம்மளோட இந்த கோலுக்கான டார்கெட் அதிகபட்சம் ஒரு வருஷம் 365 நாள். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா 2024 எடுத்திருக்கோம்.
எக்ஸாக்டாக டேட் அப்படின்னு பார்க்க போனாலும் 1 செகண்ட் இருங்க. 12/2024 நம்ம இன்னும் அடுத்த வருஷம் இந்த நாளில் 1 மில்லியன் அடிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சொல்கிறேன் சரிங்களா. இதுக்கு மேலே இன்ஃபர்மேட்டிவாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மளுக்கு கண்டென்ட் அப்படின்னு தேடி பார்த்தா கமெண்ட்ஸில் ஏகமாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வியை கண்டென்ட்டாக எடுத்து போடலாம். என்ன காரணத்துக்கு நிறைய கமெண்ட்டுக்கு பதில் இல்லாமல் இருக்குன்னா, அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொருத்தர் கேட்டோ அதுக்கான பதிவுகள் ஆல்ரெடி இருக்குது. நம்ம போட்டாலும் அவர் பார்த்துட்டு தம்பி இதை ஆல்ரெடி போட்டு வச்சு பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்த கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, அதில் வந்து நான் மெசேஜுக்கு பதில் அனுப்பிச்சி விட்றேன். பதிவுகளாக எதனா புதுவிதமான கமெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பதில்கள் அந்த மாதிரி பதில்கள்லாம் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த பதிவில் முடிச்சுக்கிறேன். கன்ஃபார்மாக 1 மில்லியன் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்மளோட ஒர்க்குமே வீடியோகிராஃபி அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே நம்மளோட இதுவே ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண வீடியோவை எவ்ரிடே ஒன்ஸ் உங்களை பார்த்துட்ருக்கேன். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.